ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 6இல் உச்சமாக இருக்காருங்க. ஸோ என்றைக்குமே 8ஆம் அதிபதி 6இல் உச்சமாக இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமான விஷயந்தான். வேலை விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கடன் சம்மந்தமான விஷயங்களை சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். அதுவும் ஒரு பெரும் பணம் கையை ஹேண்டில் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி விஷயம்னா 4இல் இருக்குங்க. ஸோ 4இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது 4 இப்போ 5க்கு போயிட்டார். ஸோ 5இல் போகும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில், குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பார்த்தோம்னா உங்களுக்கு 9இல் இருக்கிறது சிறப்பான விஷயங்கள். இதுவரை கொஞ்சம் சுணங்கியிருந்த விஷயம் வேகமாக நடக்கிறது, வேலையில் நல்ல மாற்றங்கள், ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு வேலையில் நிறைய மாற்றங்கள் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6இல் இருக்கிறது. ஸோ 6இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது ஏதாச்சும் லோன் போட்டு வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்தோம். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நடக்கணும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன், 9ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா வக்ரமாகும்போது அப்பா கொஞ்சம் அடமண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வேகமாக அந்த வேலை நடக்கலையோ, கொஞ்சம் ஸ்லோவாக போதுங்கிற மாதிரி ஃபீல். அம்மாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காங்க, நம்ம நினச்ச மாதிரி வேகமாக பண்ண மாட்டேன்றாங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல சொத்துக்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களது 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 5இல் இருந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு எமோஷன்ஸ், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குல்ல, ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வக்கரமாக போகும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு டென்ஷன்ஸோ, தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி. துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்திருங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 6இல் இருக்காருங்க. ஸோ 6இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்திரன் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அவர் இப்போ 5இல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாமே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக ராகு தேசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது குரு இப்போ 9இல் இருக்காருங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய மாற்றங்கள், ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது சனி உங்களுக்கு என்ன மாதிரினா உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களே நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து ராகு தேசாபுத்தி இருந்தார்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாகிறது குரு தேசாபுத்தி வந்திருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி வந்திருங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கொஞ்சம் கேசஸ், கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இப்போ அவுட் ஆஃப் கோர்ட் போயோ இல்லை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி இருந்தவர்கள். புதன் வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதங்கள் நிறைய இருக்கும். சில நேரங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி வந்து துலா லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி வந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது அது உச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து. ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதினும் போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்கள் சில நேரங்கள் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் படுத்துகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் வந்து சனியோட வீட்டில் இருக்கார். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 8ல் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ கொஞ்சம் கவனமாக பேசணும். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம். என்னென்னா வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது, கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை. சில நேரங்களில் தொழில் ரீதியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், வண்டி வாங்கலாம், லோனில் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், வீடு பராமத்து வேலைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்கும்போது மனைவி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய லாபங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கான முயற்சிகள், அதுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் அம்மா அடமெண்ட்டாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்பாக்கிட்டையும் கொஞ்சம் எமோஷன்ஸ், அதனால் வந்து நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு அதனால் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கெட்டு நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ அப்போ வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மற்றவர்கள் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி வந்து சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. அப்பா சம்மந்தமான உறவில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சில நேரங்களில் வாக்குவாதங்களையும் கொண்டு வந்து விட்டுடும். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 4 இருக்கும். சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் லோன் போட்டு வாங்கலாம், சொத்துக்கள் பராமத்து வேலைகள், வண்டி வாங்கல், சர்வீஸ் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். தாயார்கிட்டம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி. ராகு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள், சில நேரத்தில் நிறைய ட்ராவல் போகணும், ஏன்னா வெளியூரில் போய்ட்டு 2 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
அப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தார்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 3 4ஆம் அதிபதி 5இல் இருக்குது. ஸோ 3 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னும்போது நிறைய என்ன சொல்கிறது கற்பனைகள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்கள் விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள். குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் எமோஷன் படுத்துவாங்க. என்னடா வேலையை கரெக்டாக பண்ண மாட்டேட்டாங்கன்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 4இல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் 7ஆம் பட்டம் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5இல் உச்சமாக இருக்கும் பொழுது உங்கள் பார்ட்னர்ஷிப்னால் நல்ல லாபங்கள் வர்றது, உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு செலவுகளோ கொஞ்சம் அலைச்சல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். சில பேர் வந்து ஆன்மீக பயணங்கள் கோயில்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 7இல் இருக்கார். ஸோ 4 இதுவரை வக்கரமாக இருந்த குரு இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அது நல்ல விஷயம்தான். கொஞ்சம் வந்து அந்த ஈகோ கிளாஷஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகி கொஞ்சம் எமோஷன்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் எல்லாமே ரொம்ப அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4இல் இருக்கும்பொழுது பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா போட்டுட்டு புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி 5 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 3இல் இருக்குங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சில நேரங்கள் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசுக்கு வந்து 3இல் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சில பேர் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறமாக உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 4இல் உச்சமாக இருக்கும்போது பெரிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கணும், அது லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 3இல் வக்கரமாக இருக்கும்போது அந்த 7ஆம் அதிபதி வந்து வக்கரமாக 3இல் இருக்கும்போதே கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறது லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு கொள்ளட்டு விட்டுருக்கீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் 4இல் இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், லோன் போட்டு வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து இல்லைன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் அதான் வந்துச்சுன்னு கொஞ்சம் அலகழிக்கிறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்து சூரியன் 9ஆம் அதிபதி 4இல் இருக்கும்பொழுது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன தூரம் வெளியூர் பிரயாணம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வீடு சொத்துக்கள் அக்ரிமெண்ட் போடும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து 5 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 3இல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வெற்றிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ தனுசு லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து ராகு தேசாவது ராகு 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் உள்ள ராகு வந்து நிறைய பிரயாணங்களை குறிக்கும். கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. இல்யூஷனில் வந்து பெரிய பெரிய கற்பனைகள் பெருசாக இருக்கும். இதை சாதிக்கணும் அது சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து குரு தசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பிரயாணங்கள், லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அம்மாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மனைவி வந்து ஓரளவுக்கு வந்து இதுவரை ஈகோவாக இருந்த மனைவி கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணி வர மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. தனுசு லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கார். ஸோ பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்களை விற்று புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 7ஆம் அதிபதி. அவர் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் மனைவியுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கோமோ, இல்லை அவங்க கணவனுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கோமோங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில சந்தேகங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தேசாவது. கேது வந்து 9லிருந்து 4ல் வந்து அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து சர்ஜரிஸோ இல்லை உடல் நல கோளாறோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஏதாவது கேசஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தேசாபத்தினா சுக்கிரன் 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது லோன் போட்டு. அதே நேரத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் பராமத்து வேலைகள், வீடு பராமத்து வேலைகளோ வண்டி பராமத்து வேலைகளை பண்ணுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நம்மை தெரியாமல் மற்றவங்க வாட்ச் பண்ணுறது, ஒரு கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். 4 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2ல் இருக்கார். கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய பொருளாதார வளர்ச்சி, நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் வார்த்தை விட்டுருவோம், அதனால் வந்து ஒரு எமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து உச்சமாக 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கவங்களும் பெரிய வளர்ச்சி, குழந்தைகளால் நல்ல லாபங்கள், குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடச்சாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறாரு, கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறான்ற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது கவனம் தேவை. பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மற்றவர்கிட்ட பேசும்போதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாசஸ் கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும். புதிய முயற்சிகள், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது பெரிய பொருளாதார வளர்ச்சி, நில புலன்கள், பூமிகள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக கொடுத்துருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி. மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 8ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத டென்ஷன் நீங்களே மண்டையில் போட்டுவிட்டா ஐயோ குத்துதே கூடையதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் மௌனமாக இருந்து பொறுமையாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர லக்னமாக சந்திரன் தேசாவது. சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் வந்து 4, 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பூமி, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், நல்ல யோகங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்குது. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய வருமானங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் போகும். பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், அவ்வளோதான். மற்றபடி என்னங்க, மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 6ல் இருக்குங்க. 3, 12ஆம் அதிபதியான குரு. ஸோ அவர் வந்து 6ல் இருக்கும்போது
வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். புதிய கடன்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மகர லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி யந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி யந்திரம். புதன் வந்து 6, 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 2ல் வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் சுணக்கமாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அப்பாவுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஈகோவாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், சில நேரங்களில் வந்து அப்பாவுக்கு உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து கேது தேசாபதியும் கேது 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர், அக்ரிமெண்ட், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், சில பேர் கைகளில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது 5, 10ஆம் அதிபதி 3ல் உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. அதில் பெரிய வெற்றிகள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான ஆகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு வந்து சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 2, 11ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 5ல் வரும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள், காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. சில நேரங்கள் அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லி ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும் உடம்புல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 4 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது பூமி, தந்தை, தாயாரினால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து வக்கரமாக வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. கொஞ்சம் என்னடா அது இப்படி நடந்துக்குதுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், உங்களுக்கு தேவையான வேலையில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு, திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக கொடுத்துருங்க. அது வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் சுணக்கமாக இருப்பீங்க. சோம்பேறித்தனமாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பன்மடங்கு வருமானங்கள் வர்றது, அப்பானால் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. வெளி மாநிலங்கள் இருக்கவங்க ஒரு பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியில் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான அக்ரிமெண்ட், டாக்குமெண்டேஷன்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்களது முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் என்ன நிறைய கிரகங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் 2ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான இப்போ திருமணம் சம்மந்தமான விஷயம் நடைபெறுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி, வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. லோன்ஸ் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்பலக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய அக்ரிமெண்ட், ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கும்பலக்னமாக இருந்து ராகு தசாபதி வந்துருங்கள். ராகு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க, நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்துருங்கள். குரு 2, 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது விரயங்கள் கொஞ்சம் வந்து குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்துருங்கள். புதன் வந்து 5, 8ஆம் அதிபதி உங்களுக்கு வக்கரமாக இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதங்கள், குழந்தைகளோட பேச்சு நாட்டுவடி சில நேரங்களில் காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி யந்திரங்கள்.
கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கார். சில நேரங்கள் வந்து கணவன் மனைவினால ஒரு ஈகோ கிளாஷஸோ வாக்குவாதங்கள் நிறைய வரையாதக்கான வாய்ப்புனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள் சுக்கிரன் வந்து 4 9ஆம் அதிபதி 2இல் இருக்கும்பொழுது தந்தையினால் நல்ல வருமானங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களால் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய பிரயாணங்கள், நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாகவும் நல்ல லாபங்களை கொடுக்கலாம். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சமாகிற சுக்கிரன் பெரிய லாபங்களை கொடுக்கும். கூடவே சனி இருக்கும்போது நல்ல ஒரு பண ரொட்டேஷனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 4இல் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு பிடிவாதங்கள் இருக்காது. தாயாரிடம் இருந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் கிளியர் ஆகி புதிய சொத்துக்கள், புதிய ஒரு தொழில் ரீதியான விஷயம், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் பெரிய வருமானங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது அது 3 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு உலட்டிக்கிட்டு ஐயோன்னு சொல்லி ஒரு அனத்தல்கள், ஒரு புலம்பல்கள் அதிகமாக இருக்கும். என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள், கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான, குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வக்கரமாக இருக்கும்போது தாயார் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது, அதுக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மற்றும் வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5ஆம் அதிபதி சனி வந்து சந்திரன் வந்து குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்களை கொடுக்கும். குழந்தைகளாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே வரும்போது புதிய வேலை சம்மந்தமான விஷயங்கள் தேடி வரும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தமான வியாதிகளோ இல்லை எலும்புல வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக, ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் கை கால் வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ பாசஸ் வந்து உங்களை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து வக்கரமாக 12இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12இலிருந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு வந்து 4இலிருந்து ரியல் எஸ்டேட், வண்டி வாகன துறையில் இருக்கிறவங்க நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். கூடவே சுக்கிரன் இருக்கனால சில நேரத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும். அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்களை இப்போ தசாபுக்தி. மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே வரும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்களில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சந்திரன் சந்திரன் வந்து குழந்தைகள் விஷயங்களுக்காக நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சந்தோஷங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் செலவு பண்ணுறது, குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக வந்து ராகு 12இல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள், அதீதமான எதிர்பார்ப்புகள், அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனங்கள், வியாபார துறையில் இருக்கவங்க பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெருசாக ஒரு அச்சீவ் பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கும். ஆனால் கூடவே வந்து சுக்கிரன் இருக்கும்போது சில நேரம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து 4 7ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது மனைவிக்காக
கொஞ்சம் செலவு பண்ணுறது, தாயாருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரும், ஈகோ கிளாஷஸ் கணவன் மனைவிக்கு நடுவில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து 6ல் இருக்கும்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். வழக்குகளில் உஷார். ஓகேங்களா. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் ராசியிலே வரும்போது அது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சிக்கிறது, வேறு யாராச்சும் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசில் போட்டு வளட்டிக்கிட்டு அதனால் தூங்காமல் இருக்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு எதுக்காக நம்ம வருத்தப்படுறோம் அப்படிங்கிறது முதல்ல திங்க் பண்ணுங்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதான் சொல்லணும். உட்காந்து யோசிங்க, உங்களுக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், யுஎஸ், இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்கிரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும் இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் நவர்ற வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான், எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்கணும்னா ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது. 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும்? இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும். நம்ம யோசித்து என்ன பண்ணுறது? தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உலகத்தின் தாதா அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது? நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி.